ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டோரி என்னென்னா, இந்தியாவின் பள்ளி கல்வியின் வரலாறு மற்றும் தற்போதைய நிலை. நான் இந்த ஸ்டோரியை சொல்லும் போது நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்டோரி கேட்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒரு காலத்தில் இந்தியாவில் பாரம்பரிய குருகுலங்கள் மற்றும் கலைத்துவ பிரித்தானிய கல்வி கட்டமைப்பு பெரிய செல்வாக்கு பெற்றிருந்துச்சு. இது சலுகை பெற்ற சிலருக்கு மட்டும்தான் கல்வி முதன்மையாக ஒதுக்கப்பட்டிருந்துச்சு. 1947 இந்தியா சுதந்திரம் பெற்றதுக்கு அப்புறம்தான் கல்வியை மேலும் உள்ளடக்குவதற்கும் பரவலான மாற்றத்திற்கும் ஒரு வலுவாக இருந்துச்சு. சுதந்திர இந்தியாவின் ஆரம்ப வருஷத்தில் கல்விக்கான வலுவான கட்டமைப்பை நிறுவுவதில் கவனம் செலுத்தினாங்க. கல்வி அறிவை மேம்படுத்தவும் கிராமப்புறங்களில் பள்ளிகளை உருவாக்குவதற்கும் அரசு பல்வேறு கொள்கைகளை அறிமுகப்படுத்தினாங்க. எப்போ அறிமுகப்படுத்தினாங்கன்னா 1968 வருஷத்தில் அறிமுகப்படுத்தினாங்க. தேசிய கல்விக் கொள்கையானது கல்வியின் தரத்தை உயர்த்துவதற்கும் மேம்படுத்துவதற்கும் இது ஒரு குறிப்பிடத்தக்க படியாக இருந்துச்சு. 1980 மற்றும் 1990களில் தரமான கல்வியை வழங்குவதற்கும் அனைத்து சமூக பொருளாதார பின்னணியில் உள்ள குழந்தைகளுக்கு அதை அணுகுவதை உறுதி செய்வதற்கும் முக்கியமாக இருந்துச்சு. இது 6 முதல் 14 வயதுள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கு கல்வியை அடிப்படை உரிமையாக்கி 2009 வருஷத்துல கல்வி உரிமை சட்டம் அறிமுகப்படுத்தினாங்க. தற்போதைய நிலப்பரப்புல இந்தியாவில் உள்ள பள்ளிகளோட உள்கட்டமைப்பு, ஆசிரியரோட தரம், மாணவர்களோட செயல்திறன் மற்றும் சாதாரண செயல்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு அளவுகளின் அடிப்படையில் மதிப்பீடு செய்கிறாங்க. தேசிய மதிப்பீடு மற்றும் அங்கீகார கவுன்சில் அதாவது NAAC மற்றும் தேசிய அங்கீகார வாரியம் NBA போன்ற நிறுவனங்கள் பள்ளிகள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்கள் மதிப்பீடு செய்து அங்கீகாரம் அளித்து அவை குறிப்பிட்ட தரத்தை பூர்த்தி செய்கின்றனவா என்பதை உறுதி செய்கிறாங்க. இருந்தாலும் கல்வியின் தரம் பரவலாக மாறுபடுது. சிட்டியில் இருக்கிற பல பள்ளிகளில் அதிநவீன வசதிகள் மற்றும் உயர்தகுதி வாய்ந்த ஆசிரியர்கள் இருக்காங்க. ஆனால் கிராமம் மற்றும் தொலைதூர பகுதிகளில் பெரும்பாலும் போதிய வளங்கள் இல்லாமல் உள்கட்டமைப்புக்கு போராடிட்டு இருக்காங்க. மேலும் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு இடையேயான கல்வி தரத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வு அதிகரிச்சுட்டு தான் இருக்குது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வகுப்பறையில் தொழில்நுட்பத்தை பின்பற்றவும், STEM கல்வியை ஊக்குவிக்கவும் மற்றும் பலதரப்பட்ட மாணவர்களின் தேவையை நிவர்த்தி செய்தல் போன்றவற்றிற்கு இது ஊன்றுதலாக இருந்துச்சு. ஆன்லைனில் கற்றல் தளங்கள் மற்றும் டிஜிட்டல் ஆதாரங்களின் அறிமுகத்தால் சில இடைவெளிகள் குறைஞ்சிக்கிட்டு வந்தாலும் இன்னும் கொஞ்சம் சவால்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. பள்ளிகளில் முன்னேற்றம் ஏற்பட்டாலும் இந்தியாவில் உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் சமமான மற்றும் உயர்தர கல்வியை வழங்குவதற்கான பயணம் தொடர்ந்துக்கிட்டு தாங்க இருக்குது. உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கதை எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பை. லவ் யூ ஆல்.